நான் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவேன் என்றார். ஆண்டவர் எலியா கிட்ட சொல்றாரு, நான் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. சமாரியா தேசத்துல கொடிதான பஞ்சம். ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் அங்கே மழை வரப்போகுது. ஆண்டவர் சொல்றாரு, நான் தேசத்திற்கு மழையை தருவேன். ஒரு சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில ஏன் பஞ்சம் வருது, வறட்சியா இருக்குது, ஆசீர்வாதத்தையும் நம்ம பார்க்க முடியறதில்ல. உபாகமம் 28ல் அவ்வளோ பிளஸிங் ஆண்டவர் சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக சொல்வார், நிபந்தனைகளை கை கொண்டால் உனக்கு ஆசீர்வாதம் இருக்கும். இன்னைக்கு நாமும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஆண்டவருடைய நிபந்தனையை மீறி இருக்கலாம். அந்த சமாரியா மக்கள் போன மாதிரி நம்ம நிபந்தனையை மீறி இருக்கலாம், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம். இன்றைக்கி நம்ம எங்கே தப்பு பண்ணோம், எங்கே மிஸ் பண்ணுறோங்கிறத பார்த்து சரி பண்ணி திரும்பி வரும் பொழுது ஆண்டவர் சிச்சையை அனுமதிக்கிறதே நம்மளை திரும்பி அவர் பக்கமாக திருப்பதான், அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும்படி செம்மையான வழியில் நம்ம நடக்க வைக்கிறதுக்காக தான் கொஞ்சம் சிச்சையை அனுமதிக்கிறார். இன்றைக்கி நாம் அது எல்லாத்தையும் சரி பண்ணி எங்கே விழுந்தோன்றதை கண்டுபிடிச்சு திரும்பி வரும் பொழுது நமக்கும் ஆசீர்வாதமான மழை வரும். நமக்குரிய நன்மைகளை ஆண்டவர் திரும்ப தருவார். நம்ம செய்ய வேண்டியது எலியாவை போல விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும், ஜெபிக்கணும், அண்ட் நிபந்தனைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்த நிபந்தனைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்.